Assalamualaikum. Hello everyone. Welcome to Taste of Chennai. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஏதாச்சும் சில்லுன்னு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இதில் தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். இதை அப்படியே நீங்கள் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் இந்த பிளெண்டர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ஒரு கப் அளவுக்கு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். நல்லா சில்லுன்னு இருக்கணும். இது வந்து 250 ml கப். இதில் இப்போ நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பவுலில் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறீங்களோ அந்த பவுல் நீங்கள் ஏற்கனவே கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். அந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்துட்டு சீக்கிரமாக கேர்டல் ஆகாது. சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் வந்துட்டு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணும்போது அது வந்து கேர்டல் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை அப்சைட் டவுன் பண்ணாலும் வந்துட்டு இது கீழே விழாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா விப் பண்ணியிருக்கணும். இப்போது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். நான் வந்து நெஸ்லே பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணி கூட செய்யலாம். திக் க்ரீம் அப்படி இல்லைனா விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் ஏதாச்சும் ஒரு க்ரீம் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸிலே ஜஸ்ட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யலாம். மிக்ஸியில் செய்யும் போது இந்த ஸ்டிஃப் பீக்ஸ் மட்டும் கிடைக்காது, பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் வந்துடும். அப்படி இல்லைனா ஜஸ்ட்டு விஸ்க்கு வச்சு விப்பிங் க்ரீமை நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச அந்த ஸ்ட்ராபெரியை சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு கலர் வந்திருக்கு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல் பிங்கிஷ் கலர் ஆக்கிறதுக்காக நான் ஃபியூ ட்ராப்ஸ் பிங்க் ஃபுட் கலர் சேர்க்குறேன். கேக் ஐசிங்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம், அந்த ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன். இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் அது சேர்க்காமலே உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ அவ்வளோதான், இது ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு வீட்டில் லோஃப் டின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம ஃப்ரீசரில் மினிமம் 6 hours அப்படி இல்லைனா வந்துட்டு ஓவர் நைட் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் டே இது ஓப்பன் பண்ணுறேன். பார்க்கும்போது எவ்வளோ ஒரு பிங்கிஷாக அழகாக இருக்குல்ல, ரொம்ப ஃப்ரீஸ்டாக இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 5 minutes வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக எடுக்க வரும். இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்ம கையால் நம்ம ஃபேமிலிக்காக செஞ்சு கொடுக்கும்போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ்ஸே தனி தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்ட்ராபெரி லவரே கிடையாது. ஸ்ட்ராபெரியில் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனாலே வந்துட்டு எனக்கு சாப்பிட பிடிக்காது. பட் ஆனால் இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஐஸ்கிரீம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐஸ்கிரீம் இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிஜமாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற டேஸ்ட் வந்து கிடையாது. அது வந்து ஓவர் எசன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ராபெரி ஸ்மெல், ஏதோ ஒரு எசன்ஸ் ஸ்மெல் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். அதனாலே வந்துட்டு எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் பிடிக்காது. இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு நேச்சுரல் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு நேச்சுரல் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் கிடைக்கும். அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் அதே மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த டேஸ்ட்டில் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டது வந்துட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது இதை வச்சு நல்லா ரெஃப்ரெஷிங்கான ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம்.
மில்க் ஷேக் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு 5 ஸ்ட்ராபெரி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பிளெண்டரில் போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் சில்லுன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமில் இருந்து ஒரு 3 ஸ்கூப் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆயிருச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே ஸ்ட்ராபெரி வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக கூட சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் இல்லைனா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுக்கலாம். 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். ஐஸ்கிரீமுக்கு மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இதை என்ஜாய் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஹோம்மேட் எப்பயுமே பெஸ்ட். ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இந்த மில்க் ஷேக் நல்லா ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். எல்லாருக்குமே ஹாப்பி விமன்ஸ் டே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Hi guys, this is Suhera and I'm going to taste the strawberry ice cream juice. It's milkshake. No, it's ice cream. You made it with the ice cream. Yeah. And I'm going to try the strawberry milkshake, so let's try it. Fulla kudichirada. How's it? Good. Very yummy, very tasty, very nice. Try it, okay? You should must try the ice cream. It's very yummy. You can use any fruit you like. Strawberry, mango. Yeah, mango very yummy. So especially try mango, okay? Strawberry, very good. Strawberry try. And see guys, this is my new phone. I will not show you the front design. I will only show you the back design. No, it's not. See, it's real. It's in heavy weight. See, I'll on it. Hello? Yeah, it's a fake phone. Don't drink this too lot. You will get cold. Try this and drink it in summer. Try this and drink it in summer. It will be very nice. You can go in your outside, what is that? Gallery and they take a nice juice and drink. This is not a juice actually. This is a milkshake. Take the milkshake and drink it outside in the hot summer. Okay? So happy Women's Day to all the women out the world. Okay? And inside the world also. Be safe, be brave. Thank you.